எல்லாருக்கும் வணக்கங்க. குக் டு ஈஸி சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். இன்றைக்கி நம்ம வரலட்சுமி விரதம் பிரசாதம் சீரீஸ்லங்க சீயம் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். ரொம்ப சுலபமாக செஞ்சிடலாம். வாங்க இந்த சீயம் செய்கிறதுக்கு என்னென்ன பொருட்கள் வேணும், ப்ராசஸ் என்னன்னு பார்த்துடலாம். ஒரு பவுல் எடுத்துக்கோங்க. இதில் ஒரு கப் அளவுக்கு உளுந்து சேர்த்துக்குங்க. இந்த உளுந்து கூடவே 1/4 டீஸ்பூன் அளவுக்கு நான் இங்கே வெந்தயம் சேர்த்துக்கிறேங்க. உளுந்து வெந்தயம் இது ரெண்டுங்க நல்லா கழுவிட்டு நம்ம தண்ணி ஊற்றி ஊற வைக்க போகிறோம். இங்கே நல்லா கழுவி எடுத்துகிட்டு வந்தாச்சு. இப்போ இந்த உளுந்தும் வெந்தயமும் மூழ்கிற அளவுக்கு தண்ணி விட்டுங்க. இது கிட்டத்தட்ட 4 மணி நேரம் போல் நம்ம ஊற வச்சு எடுத்துக்க போகிறோம். 4 மணி நேரம் ஊறினதுக்கப்புறமாங்க பருப்பை ஒரு முறை நல்லா கழுவி எடுத்துக்குங்க. இது மாதிரி கழுவுன இந்த பருப்பைங்க நம்ம இப்போ மிக்சியில் போட்டு நல்லா மைய வடைக்கு அரைக்கிற மாதிரி அரைச்சி எடுத்துக்க போகிறோங்க. நம்ம இது மாதிரி சீயமோ இல்லாட்டி வடைக்கு மாவு அரைக்கும் பொழுது நீங்கள் ஐஸ் வாட்டர் ஊற்றி அரைச்சிங்கன்னா நமக்கு மாவு நல்லா மிருதுவாக வருங்க. இது ஒரு சின்ன டிப்பு. நமக்கு வடையோ இல்லாட்டி சீயமோ சுடும் பொழுது மிருதுவாக வர்றதுக்காக. பாருங்கள், நல்லா மாவு அரைச்சி எடுத்தாச்சு. இப்போ இந்த மாவில் தேவையான அளவு உப்பு சேர்த்துக்குங்க. இது கூடவே 1/2 டீஸ்பூன் அளவுக்கு ஜீரகம் சேர்த்துக்கிறோங்க. அவ்வளோதான். இன்றைக்கி நம்ம சேர்க்கக்கூடிய பொருட்கள் 2 தான். உப்பு, ஜீரகம், இவ்வளோ மட்டும்தாங்க நம்ம இந்த மாவோடு சேர்த்து கலந்துக்க போகிறோம். நல்லா நம்ம சேர்த்துருக்க உப்பு ஜீரகம் மாவோட எல்லா பகுதிகளுக்கும் வர்ற மாதிரி ஒரு 2லேருந்து 3 செகண்டுக்கு நல்லா இது மாதிரி கலந்துக்குங்க. சீயங்கிறது சின்ன சின்ன பால்ஸாக நம்ம போட்டு எடுக்கிறது தான். அவ்வளோதாங்க. இது மாதிரி நம்ம எண்ணெயில் போட்டு எடுக்க போகிறோம். அதுக்காக கடாயில் எண்ணெய் விட்டுங்க. எண்ணெயை நல்லா காய வச்சுருக்கேன். இது மாதிரி நல்லா காஞ்ச எண்ணெயிலங்க சின்ன சின்ன பால்ஸாக நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கக்கூடிய இந்த உளுந்த மாவை போட்டுக்கணும். நம்ம இங்கே இதை பிரசாதமாக செய்கிறதுனாலங்க இதில் வெங்காயம் எதுவுமே நம்ம சேர்க்கலை. நீங்கள் வெங்காயம், பச்சை மிளகாய், கீரை கூட சேர்த்து இந்த சீயத்தை நீங்கள் மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கோ இல்லாட்டி ஈவினிங் குழந்தைங்களுக்கு ஸ்நாக்ஸாகவும் செய்யலாங்க. அப்படி இல்லாட்டி ப்ளெயினாக சீயமாக சுட்டு கூட நம்ம வெள்ளைப்பாகில் முக்கி கூட எடுத்துக்கலாம். இந்த ஒரு மாவை வச்சு நம்ம பலவிதமான ஸ்நாக்ஸ் ரெசிபீஸ் செஞ்சுக்கலாங்க. இது மாதிரி நம்ம இந்த சீயத்தை எண்ணெயில் போட்டுங்க. நல்லா 2 புறமும் கோல்டன் ப்ரௌன் கலர் வர்ற வரைக்கும் எண்ணெயில் பொரித்து எடுத்துக்கிட்டோம்னா நமக்கு சூப்பரான பிரசாத ரெசிபியான சீயம் ரெடிங்க. ரொம்பவுமே கம்மியான பொருட்களை வச்சு சூப்பராக இதை நம்ம செஞ்சிடலாங்க. இது மாதிரி நம்ம பொரித்து எடுத்துக்கிட்ட இந்த சீயத்தை நம்ம அம்மனுக்கு நெய்வேத்தியமாக படைக்க வேண்டியது தாங்க. ரொம்பவுமே சுலபமாக அதே சமயத்தில் மிகவும் கம்மியான பொருட்களை வச்சு செய்யக்கூடிய இந்த சீயம் ரெசிபியை நீங்களும் வீட்டில் ஒரு முறை ட்ரை பண்ணி பாருங்கள், டேஸ்ட் பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக உங்களுக்கு சுவை பிடிக்குங்க. இந்த சீயம் செய்யும் பொழுது நீங்கள் நல்ல காரமாக மிளகாய் சட்னி செஞ்சிங்கன்னா இதனோட டேஸ்ட்டே அட்டகாசமாக இருக்குங்க. உங்களுக்கு இந்த ரெசிபி பிடித்திருந்தால் குக் டு ஈஸி சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் குக் டு ஈஸி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வணக்கங்க.